ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போகன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வர்றது இது முதல் தடவையாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு முக்கியமாக தெரிஞ்ச சில நிகழ்வுகளை மட்டும் நான் நோட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஜூலை ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். இந்த முதல் வாரத்துக்குள்ளே என்னென்ன முக்கிய தினங்கள் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 1, இது ஜூலை 1 தேசிய அஞ்சல் ஊழியர் தினம். அப்புறம் தேசிய ஜிஎஸ்டி நாளும் ஜூலை 1 தான். ஸோ 1/7/2017 ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால் ஜூலை 1 தேசிய ஜிஎஸ்டி நாளாக கடைபிடிக்கிறோம். அப்புறம் தேசிய பட்டய கணக்காளர் தினம் ஜூலை 1. அப்புறம் ஜூலை 2 உலக யூஎஃப்ஓ தினம். யூஎஃப்ஓனா தெரியும்னா வேற்றுக்கிரகவாசிகள் யூஸ் பண்ணுறத சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ ஜூலை 2 உலக யூஎஃப்ஓ தினம். அப்புறம் ஜூலை 3 சர்வதேச பிளாஸ்டிக் பையிலா தினம். அப்புறம் ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. ஸோ 4 ஜூலை 1776 அமெரிக்கா பிரிட்டிஷிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. ஸோ அந்த நாள் அமெரிக்க சுதந்திர தினம். ஸோ ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினம். அப்புறம் ஜூலை 6 உலக ஜூனோஸ் தினம். ஸோ ஜூனோஸ் அப்படின்னா விலங்குகளிடம் மனிதருக்கு பரவும் நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு தினம் ஜூனோஸ் தினம். ஸோ அந்த நோய்க்கு ஜூனோஸ்னு பேர். ஸோ அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுக்காக ஜூலை 6 உலக ஜூனோஸ் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இது உள்ள தான் இந்த 6 நாட்கள் முக்கியமான நாட்கள். அதுக்கப்புறம் கரண்ட் மற்ற நிகழ்வுகளை பார்க்கலாம். கள்ளச்சாராய விளைவுப் பொருளுக்கு ஆயுள் சிறை தண்டனை தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937. அப்புறம் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கப்பட்டுள்ளது. என்னையிலிருந்துன்னா ஜூலை 1 இந்த சட்டங்கள்லாம் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் பீனல் கோடு. இது பழைய சட்டம், ஐபிசின்னு சொல்லுவோம்ல, அது. இதுக்கு பதிலாக இப்போ பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை மாற்றி எழுதியிருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதை பாரதிய சாட்சிய அதிநியம் பிஎஸ்ஏ அப்படின்னு மாற்றி 3 சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. ஸோ இது இந்த சட்டங்கள்லாம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் மத்திய அரசால் அனைத்து நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்காக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி 2017 உருவாக்கப்பட்டது, என்டிஏ. இப்போ நீட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இது சம்மந்தம் இப்போ நீட் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. என்டிஏ சங்கங்கள் பதிவு சட்டம் 1860 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்டிஏ 1986 வடிவமைக்கப்பட்ட தேசிய கல்விக்குழுவுடன் தொடர்புடையது. என்டிஏ உடைய புதிய இயக்குனராக இப்போது பிரதீப் சிங் கரோலா அப்படின்றத கூடுதல் பொறுப்பாக நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த நீட் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் டைரக்டர் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்டிஏக்கு ஒரு மறுசீரமைப்பு குழு ஒன்று இந்த நீட் இஷ்யூக்கு அப்புறம் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 7 பேர் கொண்ட குழு. அதோட தலைவர் கே ராதாகிருஷ்ணன், முன்னாள் இஸ்ரோ தலைவராக இருக்கிறவர். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீட் இஷ்யூ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. கே ராதாகிருஷ்ணன். அடுத்து T20 உலகக்கோப்பை இந்தியா வென்றது. அவங்க எல்லாரும் தெரியும். 2020 வேர்ல்ட் கப்பு இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஸோ ரன்னரப் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் இந்திய அணி அரையிறுதியில் யாரை ஜெயிச்சாங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இது பார்த்துக்கோங்க. அப்புறம் நமடிக் எலிஃபண்ட் 2024, இது இந்தியா மங்கோலியா இடையான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இது 16வது முறையாக நடக்குது. இது எங்கே நடந்ததுன்னா உன்ட்ரோய் மேகாலயாவில் நடந்திருக்கு. நமடிக் எலிஃபண்ட் இந்தியா மங்கோலியா இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. அப்புறம் செபெக்ஸ் 2 அப்படின்னு என்னென்னா இந்தியன் நேவி ஒரு வெடிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஒரு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துனா, நார்மலாக இப்போ யூஸில் இருக்க வெடிபொருளை விட 28% வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்தியாவின் புதிய இராணுவ தலைமை தளபதி பதவியேற்பு. இந்தியாவோட 30வது இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி பதவியேற்பு. ஸோ இவர் வந்து 29வது இராணுவ தளபதியாக இருந்தால் மனோஜ் பாண்டே வந்து ஜூன் 30, 2024 ஓய்வு பெறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இப்போ புதிய ஆர்மி சீஃபாக பதவியேற்றிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அண்டர் ஆர்டிகல் 280 வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி சொல்கிறது. ஸோ இந்த கமிஷன் வந்து இப்போ அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் வந்து அரவிந்த் பனகாரியா. ஸோ இவர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இவர் வந்து நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்தவர். அப்புறம் மெம்பர்ஸ் வந்து அஜய் நாராயண் ஜா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டே. அப்புறம் பார்ட் டைம் மெம்பர் ஒருத்தவங்க சௌமியா காந்தி கோஸ். அப்புறம் செக்ரட்டரி ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. ஸோ இவங்களாம் அதோட மெம்பர்ஸ். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட டென்யூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years ஃப்ரம் April 1, 2026 5 yearsக்கு இதோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 16th ஃபைனான்ஸ் கமிஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷும் தமிழும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்பேன். ஸோ நான் 2 இதையும் ரெஃபர் பண்ணுறதுனால அப்படி எழுதியிருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் தமிழில் பேசுகிறேன். ஸோ ஆர்பிஐ ஹேஸ் ஜாயின்டு ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். ஆனால் ஆர்பிஐ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடெண்ட் வந்து இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யார் அப்படின்னா அன்டோனியோ கோஸ்டா. இவர் வந்து ஆல்ரெடி வந்து போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவரை வந்து இப்போ வந்து யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. அப்புறம் இப்போது வந்து ஒரு ஸ்னோபிளிண்ட் அப்படின்னா ஒரு மால்வேர் வைரஸ் தாக்குதல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமானது. இது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து பேங்கிங் இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு மால்வேர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட லாகின் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து நம்மளோட பர்மிஷன்ஸ் இல்லாமலே டிரான்சாக்ஷன் வந்து மேக் பண்ணுறதுக்காக இந்த மால்வேர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மால்வேர் அட்டாக் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இதோட பேர் வந்து வைரஸோட பேர் வந்து ஸ்னோபிளிண்ட். ஸோ வந்து ரிம்பேக் அப்படின்னா ரிம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ். இது வந்து உலகின் மிகப்பெரிய கடற்படை பயிற்சி. இதில் வந்து இந்திய கடற்படையும் பங்கு பெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னா, தென் சீன கடல் மற்றும் வடக்கு பசிபிக் கடல் பகுதியில் நடைபெற்றது. அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளோட இந்தியாவோட நேவியும் இதில் கலந்துக்கிட்டது. ஸோ அடுத்து வந்து குளோபல் இந்தியா ஏஏ சமிட். ஸோ குளோபல் இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட். இது வந்து 2024 இந்த வருஷம் நடக்குது. எங்கன்னா டெல்லியில் நடக்குது. ஜூலை 3 ஸ்டார்ட் ஆகி 2 நாள் நடக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக அந்த ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் மெட்டா நிறுவனம் வந்து மெட்டா 3D ஜென் என்ற புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் வந்து நிறைய 3D அசெட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, வீடியோ கேம்ஸ் மற்றும் அனிமேஷன் மூவி போன்ற அதை உருவாக்குறதுக்காக பயன்படுற ஒரு அசெட்ஸ் வந்து இது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து மெட்டா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் குளோபல் ஜென் ஏஐ காப்புரிமம் பெறுவதில் சீனா முதலிடம். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இதிலேருந்து தான் நம்ம வந்து காப்பி ரைட்ஸ் அப்ளை பண்ணி வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து ஏஐ சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக 10 ஆண்டுகளில் 5000 காப்புரிமை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. இதில் சீனா மட்டும் சுமார் 38,000 விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ சீனா தான் ஏஐ காப்புரிமம் பெறுவதில் அதிகமான விண்ணப்பங்களை கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்தியா ஹாஸ்ட் 46th யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி செஷன். ஸோ 46வது உலக பாரம்பரிய குழு மாநாடு வந்து இந்தியாவில் நடக்கிறது. எந்த இடம்னா புதுடெல்லியில். தேதி வந்து ஜூலை 21 31 வரைக்கும் நடக்குது. இது வந்து 45வது மாநாடு வந்து ரியாத்தில் நடந்துச்சு, சவுதி அரேபியாவில். இப்போ 46வது மாநாடு வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அப்புறம் எக்ஸசைஸ் மைத்ரி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்தியா தாய்லாந்து இடையான கூட்டு இராணுவ பயிற்சி ஆப்ரேஷன் மைத்ரின்னு இது முன்னாடி சொல்லுவோம். ஸோ அதான் எக்ஸசைஸ் மைத்ரி. இது வந்து 13வது பயிற்சி இப்போ நடக்கிறது. இது வந்து இப்போ தாய்லாந்தில் நடந்திருக்கு. ஸோ அடுத்து தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக டிவி ரவிச்சந்திரன். ஸோ அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக பதவியேற்றது ஹேமந்த் சோரன். இவர் 3வது முறையாக பதவியேற்கிறாரு. இவர் முதல்வராக பதவியேற்றிருக்காரு ஹேமந்த் சோரன். இந்த கட்சி அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்த அவர் வந்து ஜார்க்கண்ட் முதல்வராக மறுபடியும் பதவியேற்றிருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தல் 2024. இது ஒரு முக்கியமான ஈவெண்ட் இப்போ நடந்ததில். ஸோ பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து மொத்த தொகுதிகள் 650. இதில் தொழிலாளர் கட்சி வந்து 408 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. கன்சர்வேட்டிவ் கட்சி 136 வெற்றி பெற்றிருக்கு. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ரிஷி சுனக். அவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ அவங்க கட்சி 136 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தொழிலாளர் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிற உறுதி செஞ்சுட்டாங்க. 14 ஆண்டுகள் கழித்து இவங்க வந்து பிரிட்டிஷில் வந்து பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்க போகிறாங்க. யார் தலைமையிலனா கெயர் ஸ்டேமர்ன்றவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். பிரிட்டன் பிரதமராக கெயர் ஸ்டேமர் பதவியேற்க உள்ளார். ஸோ அப்புறம் தமிழ்நாடு முதல்வர் வந்து 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் தமிழ்நாடு முதல்வர் வந்து 6/7/2024 தொடங்கி வைத்தார். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் உயிர் காக்கும் பயிற்சி வழங்கப்படும். எல்லோரும் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது சம்மந்தமான உயிர் காக்கும் பயிற்சிகள் வந்து அனைவருக்கும் வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து 6 உயிர் அனைவரும் உயிர் காக்கும் திட்டம். ஸோ அப்புறம் வந்து ஈரான் அதிபர் தேர்தல். இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஈரான் அதிபர் தேர்தலில் மசூத் பெசஸ்கியன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. முன்னாள் அதிபர் வந்து இப்ராஹிம் ரைசி. இவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஸோ அதனால வந்து இப்போ மறுபடியும் அவங்க ஈரானில் தேர்தல் நடந்தது. அதில் வந்து மசூத் பெசஸ்கியன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஈரான் அதிபராக பதவியேற்பார். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமானது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா, ஜூலை 1 அந்த சட்டங்கள் தொடர்பாக ஆராயிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்துள்ளது. இது கொஞ்சம் முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் குளோபல் கான்க்ளேவ் ஆன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ பிளாஸ்டிக் மறுசுழற்சி மற்றும் நீடித்த தன்மை குறித்த உலகளாவிய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ அடுத்த ஈவெண்ட்டு செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு 2024. சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு 2024 IMF வெளியிட்டது. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி. அடுத்தது வந்து செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு 2024. சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு 2024 IMF வெளியிட்டது. மொத்தம் இதில் வந்து 174 நாடுகள் அடங்கிய பட்டியல் இது. இதில் வந்து சிங்கப்பூர் வந்து முதலிடத்தில் இருக்குது. சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அப்புறம் டென்மார்க்கு, அப்புறம் அமெரிக்கா. ஸோ இந்தியாவோட இடம் இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 72வது இடத்துல இருக்குது இந்தியா. ஸோ இந்தியா வந்து 72வது இடத்துல இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர். ஸோ அப்புறம் 60வது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்க இருக்குது. இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ 60வது ஒலிம்பிக் போட்டிகள் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ் நகர்கள் நடக்க இருக்குது. எப்போ இருந்துன்னா ஜூலை 26 முதல் வந்து இங்கே வந்து நடக்க இருக்குது. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் என்னென்னா 59வது ஒலிம்பிக் வந்து டோக்கியோ, ஜப்பானில் டோக்கியோவில் நடந்துச்சு 2020. ஸோ அடுத்த ஒலிம்பிக் வந்து 61வது ஒலிம்பிக். இந்த இப்போ நடக்க போகிறது வந்து 60வது ஒலிம்பிக்.
பாரிஸில் ஃப்ரான்ஸில் நடக்க போகுது. இதுக்கு முந்தின ஒலிம்பிக் வந்து டோக்கியோவில் ஜப்பானில் 2020 நடந்தது. ஸோ அடுத்த ஒலிம்பிக் வந்து 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ இப்போது நடக்க போகிறதுனா அது சம்மந்தப்பட்டு இதுக்கு முந்தின இதுக்கப்புறம் அடுத்த ஈவெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறவங்களதே நான் அதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்புறம் 62வது ஒலிம்பிக் வந்து 2032 பிரிஸ்பன் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது, அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ கொஞ்சம் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஜூலை முதல் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஸோ இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் வந்து ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி மினிமலாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய இருக்குது, வளவலன்னு இருக்குது. எனக்கு முக்கியம் தெரிஞ்சதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது தவிர்த்து உங்களுக்கு தோன்றதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது மட்டுமே வரும்னு சொல்லிட முடியாது. ஸோ எனக்கு முக்கியம் தெரிஞ்சதை மேக்ஸிமம் கேட்க பாசிபிலிட்டி உள்ளதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.